சிந்திங்க 9 சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைய தினம் பிறந்த நாள் திருமண நாள் காணும் சொந்தங்கள் அனைவருக்கும் என் இனிய நல்வாழ்த்துகள். இன்றைக்கி நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் நாம் சாம்பிராணி எப்படி கலந்து பயன்படுத்தினால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்ற ஒரு தொகுப்பை நம்ம பார்த்துட்ருக்கோம். இதற்கு முன்னாடி நான் வெண்கடுகும் குங்குளியமும் வாங்கி வச்சுக்கோங்க, அதை தினந்தோறும் போட்டுட்டு வந்தீங்கன்னா, தூபத்துக்கு பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய திருஷ்டிகள் அகலும், வீட்டுக்குள்ளே புழு பூச்சி அந்த வண்டுகள் இதெல்லாம் வராது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். நிறைய பேர் அதுக்கு கேள்வி கேட்டிருக்கீங்க. அதாவது நீங்கள் ஏற்கனவே ஒரு சாம்பிராணி மிக்சர் சொல்லியிருக்கீங்களே, இப்போ நாங்கள் அதை பயன்படுத்துகிறதா வேண்டாமா அப்படின்னு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க. சாம்பிராணி எப்படி பயன்படுத்தினாலுமே அதற்கு நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்கும். ஆனால் ஒரு சாம்பிராணியை இப்படி பயன்படுத்தினால் கூடுதல் சிறப்பு கிடைக்கும் அப்படின்றது இருக்குது இல்லையா? அதுதான் நான் இப்போ சொல்ல போகிறேன். அதனால் இதற்கு முன்னாடி நான் ஒரு பதிவு கொடுத்துருப்பேன். அந்த பதிவில் 4 கை சாம்பிராணி, 1 கை வெண்கடுகு, 1 கை குங்குளியம், இந்த நாய்க்கடுகு, மருதாணி விதை, இதோடு சேர்த்து ஜவ்வாது பொடி இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அது பயன்படுத்தலாம், தவறு கிடையாது. கூடுதலாக வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கணும், வீட்டில் அடிப்படையான தேவைகள் பூர்த்தியாகணும், வேலை கிடைக்கணும், நகை ஆபரணங்கள் இதெல்லாம் சேரணும் அப்படின்னு எவ்வளோ பேருக்கு வேண்டுதல் இருக்கும் இல்லையா? இதற்கு இன்னும் கூட நல்ல ஒரு பலன் தரணும் அப்படின்றதுக்காக சில காம்பினேஷன், சில சாம்பிராணிகளை இப்படி பயன்படுத்தினா நல்லது அப்படின்றதுக்காக தான் நான் சொல்கிறது. மற்றபடி நான் அதுக்கு முன்னாடி கொடுத்த பதிவில் நான் என்ன மிக்சர் சொன்னனோ அதை நீங்கள் பயன்படுத்திகிட்டு இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக பயன்படுத்துங்க, அதில் எந்த தவறும் கிடையாது. சரிங்களா? இப்போது நம்ம வீட்டில் அடிப்படையாக சில பொருட்கள் வாங்கணும். வாஷிங் மிஷின் வாங்கணும், ரிப்பேர் ஆகிடுச்சு, வாஷிங் மிஷின் ரிப்பேர் ஆகிடுச்சு, அதை மாற்றிட்டு அதை வாங்கணும்னு நினைக்கிற முடிய மாட்டேங்குதுமா. மிக்சி அது எவ்வளோ நாளாக ஜாரெல்லாம் போயிட்டு சர்வீஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆனாலும் செட் ஆகலை. ஒரு மிக்சி வாங்கணும்னு நினைக்கிற செட் ஆக மாட்டேங்குதுமா, அமைய மாட்டேங்குதுமா. இப்படி இருக்கும் இல்லையா? எவ்வளோ பேர் இந்த பூஜை அலமாரி, நான் ஷெல்ஃபில் தான் பூஜை பொருட்கள் வச்சுருக்கேன், அது ஒரு கபோர்டு வாங்கணும்னு ஆசைப்படுறமா நடக்க மாட்டேங்குது, இப்படி சொல்கிறீங்க இல்லையா? இந்த மாதிரி நான் கூட இந்த மாதிரி அடிப்படையான சில விஷயங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சி முடியாத போது எனக்கு சொல்லப்பட்ட சில விஷயங்களை நான் பயன்படுத்தி அந்த தூபமாக அந்த சாம்பிராணியை பயன்படுத்தும் போது நல்ல மாற்றம் கிடைச்சிது. அதன் மூலம் நான் நிறைய பொருட்கள் வீட்டுக்கு வாங்கினேன். அதைத்தான் நான் உங்களுக்கு ஒரு பதிவு கொடுத்துருந்தேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. அதாவது நாய்க்கடுகும் மருதாணி விதையும் கலந்து நாம் தூபமாக பயன்படுத்தினோம் அப்படின்னு சொன்னால் வீட்டுக்கு தேவையான அடிப்படையான சில பொருட்கள் நம்மளால் வாங்க முடியும். அப்படி நான் வாங்கியிருக்கேன், நீங்களும் வாங்குங்க இந்த மாதிரி பயன்படுத்தி நான் சொல்லியிருந்தேன். அதை தான் நான் இப்போ சொல்ல வந்திருக்கேன். இது பழைய பதிவு தான். ஏன்னா நான் சாம்பிராணியை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு சொன்ன உடனேயே நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப்பில் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க. அம்மா நீங்கள் ஏற்கனவே ஒரு காம்போ சொல்லியிருந்தீங்க, நாங்கள் அதை தான் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நீங்கள் திடீர்னு இப்போ இப்படி பண்ணுங்க அப்படின்னும் போது எங்களுக்கு பயமாக இருக்குது. பயப்படாதீங்க, நான் சொன்ன மிக்சர் நீங்கள் பயன்படுத்திட்டு இருக்கீங்கன்னா அதை அப்படியே பயன்படுத்துங்க. இப்போ சொல்ல போகிறது உங்களால் முடியும் அப்படின்னா பயன்படுத்துங்க. இல்லை நான் இப்போ தான் உங்கள் சேனல் புதுசாக பார்க்குறேன், இப்போ நீங்கள் சொல்கிறதையே நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன் அப்படின்னு எவ்வளோ பேர் இருப்பீங்க, அவங்களெலாம் நீங்கள் இதையும் ஃபாலோ பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. இல்லை பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் கூட இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்களும் கூட இதை பயன்படுத்தி பார்க்கலாம், எந்த தவறும் கிடையாது. பெரிய சேஞ்சஸ் ஒன்றும் வந்துடாது, சின்ன மாற்றங்களாக இருந்தாலும் அது ஒரு நல்ல அதிர்வலையை தரும் அப்படின்றதுக்காக தான் இதை கொடுக்குறனே தவிர, சாம்பிராணி அப்படின்றது எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம், ஆனால் எந்த காம்பினேஷனில் பயன்படுத்தணும் அப்படின்றது தான் ஒரு விஷயம் இருக்குது. அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன், வேறு ஒன்றும் கிடையாது. அதனால் நான் ஏற்கனவே சொன்ன அந்த காம்பினேஷன், சாம்பிராணி காம்பினேஷன் இருக்குது இல்லையா, அதை நீங்கள் பயன்படுத்திட்டு இருக்கீங்கன்னா தாராளமாக பயன்படுத்துங்க. அதில் எதுவும் பெரிய பிரச்சனையை உண்டாக்கக்கூடிய விஷயம் எதுவுமே கிடையாது, எல்லாமே நல்ல பொருட்கள் தான், தாராளமாக பயன்படுத்தலாம். இப்போது வீட்டுக்கு தேவையான அடிப்படையான பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த நாய்க்கடுகு மற்றும் மருதாணி விதை இதை ரெண்டுத்தையும் ஒன்றா கலந்துக்குங்க. 50 கிராம் 50 கிராம் வாங்கிக்கிங்க, இல்லை 100 கிராம் 100 கிராம் வாங்கிக்கிங்க. வாங்கி ரெண்டுத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இந்த சாம்பிராணிக்கு தூபம் தயார் பண்ணுறீங்க இல்லையா,
அந்த தூபம் தயார் பண்ணிவிட்டு அதில் நேரடியாக போட்டாலும் போடலாம், இல்லை பேசிக்காக ஒரு சாம்பிராணி பவுடர் வாங்கி வச்சுட்டு நம்மக்கிட்டே இருக்குது இந்த பால் சாம்பிராணி பொடின்னு இருக்கும், அதை வாங்கி அதனோட இந்த மருதாணி விதை, நாய்க்கடுகு இது ரெண்டுத்தையும் கலந்து தினந்தோறும் அல்லது 21 நாட்களுக்கு தொடர்ந்து மாலை வேளைகளில் போட்டுட்டு வந்தீங்க. இல்லை மாலை வேளையில் எனக்கு முடியாது, காலையில் எப்போவோ ஒன்று காலையோ மாலையோ நீங்கள் தூபமாக போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் வீட்டில் பழுதடைந்த சில விஷயங்களை மாற்றி புதிதாக நாம் வாங்கிறதுக்கு இந்த தூபம் ஒரு வரப்பிரசாதமாக அமையும். சரிங்களா? அதாவது பேசிக்காக சாம்பிராணி பொடி வாங்கிக்கங்க, பால் சாம்பிராணி பொடின்னு இருக்கும் இல்லையா, அதை வாங்கிக்கிங்க. அதை வாங்கி நல்லா தூள் பண்ணிவிடுங்க. தூள் பண்ணிவிட்டு அதனோட நாய்க்கடுகும் அதனோட மருதாணி விதையும் ஒன்றா கலந்து வச்சுக்கோங்க. நாய்க்கடுகு, மருதாணி விதை இதெல்லாம் வந்து தூள் பண்ண வேண்டாம். நான் எப்படி தரனோ அதை அப்படியே வாங்கி பயன்படுத்துங்க. அதை நீங்கள் எக்ஸ்ட்ராவாக தூள் பண்ண வேண்டாம். அதை அப்படியே அந்த சாம்பிராணி கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு, அடிப்படையாக நம்ம சாம்பிராணி போடுவோம் இல்லையா, அந்த சாம்பிராணிக்கு நீங்கள் எப்படி தயார்படுத்துவீங்க? அதாவது தேங்காய் சிரட்டை, விரட்டி, அடுப்பு கறி, அப்படி இல்லைன்னா சமித்துகள், இதை பயன்படுத்தி தான் நம்ம சாம்பிராணிக்கு தூபத்துக்கு தயார்படுத்தும், நெருப்பு மூட்டுவோம் இல்லையா. அந்த மாதிரி தூபத்துக்கு தயார்படுத்திட்ட பிறகு ஒரு டப்பாவில் பால் சாம்பிராணி ஒரு பேக்கெட் வாங்கிக்கிங்க. அதை நல்லா தூள் பண்ணிவிட்டு அந்த டப்பாவில் போட்டுருங்க. அதே மாதிரி நாய்க்கடுகு அதை நல்லா ஒரு பேக்கெட் வாங்கி அந்த சாம்பிராணி கூட மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி மருதாணி விதை அதை ஒரு பேக்கெட் வாங்கி அதையும் அந்த சாம்பிராணி கூட மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மூணுத்தையும் ஒன்றா கலந்துருங்க. இந்த நாய்க்கடுகாகட்டும் மருதாணி விதையாகட்டும் நான் எப்படி தரனோ அப்படியே பயன்படுத்துங்க. அதை நீங்கள் எக்ஸ்ட்ராவாக பொடிக்கிறதெல்லாம் பண்ணாதீங்க, அதை அப்படியே பயன்படுத்துங்க. சரிங்களா? அந்த மாதிரி எல்லாத்தையும் அந்த 3 விஷயத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தூபத்துக்கு பயன்படுத்துவீங்க அப்படின்னு சொன்னால் அந்த சாம்பிராணி, பால் சாம்பிராணியில் இருக்கக்கூடிய புகை, இந்த நாய்க்கடுகுலேருந்து வரக்கூடிய நறுமணம், இந்த மருதாணி விதையிலேருந்து வரக்கூடிய நறுமணம், இது எல்லாமும் சேர்ந்து வீட்டில் நல்ல அதிர்வலைகளை ஏற்படுத்தும். இதை ஒரு 21 நாட்களுக்கு நீங்கள் மாதவிடாயாக இருந்தாலும் கூட அந்த 21 நாட்களுக்கு இதை தொடர்ந்து நீங்கள் பயன்படுத்தினீங்க, காலை மாலையில் பயன்படுத்தினீங்க, இல்லை ஏதாவது ஒரு வேளை மட்டும் கூட நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னு சொன்னால் வீட்டில் இந்த பழுதடைந்த விஷயங்களை வந்து நம்மளால் மாற்ற முடியும். இப்போ டியூப்லைட் ஃபியூஸ் போயிடுச்சு, அதை மாற்றாமையே இருக்குது, அதை நீங்கள் மாற்ற முடியும். இல்லை ஃபேனு ரொம்ப நாளாக கிறுக்குன்னு சத்தம் வருது, அதை மாற்றவே முடியலையா, இதை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா அதை மாற்ற முடியும். எப்படி? ஆமாம், அது அப்படி தான். ஒரு சிலருக்கு விளக்கம் சொல்ல முடியாது, ஏன்னா அது அந்த தூபத்துக்கு இருக்கக்கூடிய மகிமை அது. அதனால் இதை நீங்கள் இந்த மாதிரி பயன்படுத்தினீங்கன்னா வீட்டுக்கு தேவையான அடிப்படையான பொருட்கள் நீங்கள் வாங்கிறதுக்கு உபயோகமாக இருக்கும். இப்போ நீங்கள் கேள்வி கேட்கலாம், இதை பயன்படுத்தி நம்ம தங்க நகைகள், வெள்ளி நகைகள் இதெல்லாம் வாங்கலாமா? அதுக்கு வேறு காம்பினேஷன் இருக்குது, அதை நான் வேறு ஒரு நாள் சொல்கிறேன் நான். சரிங்களா? இந்த ஒரு தூபம் அப்படின்றது எல்லா சமயத்தினரும் பயன்படுத்தலாம். எல்லாருக்குமே இந்த ஒரு தூபம் அப்படின்றது பொருந்தும். இஸ்லாமிய சகோதர சகோதரிகள், கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள் எல்லாருக்குமே இந்த மாதிரியான ஒரு தூபம் போடுறது வீட்டில் அதே மாதிரியான நல்ல அதிர்வலைகளை உண்டாக்கி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பழுதடைந்த பொருட்களை புதுப்பிக்கிறதுக்கோ இல்லை புதுசாக வாங்கிறதுக்கோ துணையாக அமையும். இந்த பால் சாம்பிராணி, இந்த நாய்க்கடுகு, வெண்கடுகு, குங்குலியம், மருதாணி விதை, இது எல்லாமே நம்மளுடைய சிந்திகனை.com ஆன்லைன் ஷாப்பில் பதிவேற்றம் பண்ணியிருக்கோம். யாருக்கெல்லாம் வேணுமோ தாராளமாக வாங்கிக்கிங்க. லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். சரிங்களா? இன்றைக்கி இந்த தகவல் பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தவறாமல் உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள். இதே போல் வேறு ஒரு புதிய பதிவுடன் சந்திக்கும் வரை வணக்கம்.